அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹு தாலா ஒருவனுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாம் ஒரு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த தஸ்பீக்கை பற்றி, துவா பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பார்த்திங்கன்னா அல்லாஹு தாலா கிட்ட ஒரு சிறந்த இடத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த தஸ்பீக்கையும் இந்த துவாவும் நம்ம ஓதுறதுனால நம்ம குடும்பத்தில் ஒரு கண்டிப்பாக கஷ்டம் நீங்கி ஒரு சந்தோஷம் தெரியும், மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் இந்த தஸ்பீக்கையும் இந்த துவாவையும் கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட நியத்தையும் ஹப்லாக்கி வைப்பான். கஷ்டத்தையும் போக்கி நம்ம குடும்பத்துலேயும் ஆகட்டும், இன்னும் நம்ம தொழிலையும் நம்மளுடைய என்ன ஒரு துவா நம்ம கேட்டு வைக்கிறோமோ அந்த துவாவை என்ன நியத்தை செஞ்சு நம்ம துவா செய்கிறோமோ இன்ஷால்லா அந்த துவாவை அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்குவான். இந்த தஸ்பீக்கை ஓதுங்க, இந்த துவாவை கேளுங்க. ஒவ்வொரு தொழுகையிலையுமே கண்டிப்பாக இந்த தஸ்பீக்கை நீங்கள் ஓதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு இந்த மாற்றம் வந்திருக்குதுன்னு. முழு நம்பிக்கையோட முழு இக்லாஸோடு ஓதுங்க. இந்த தஸ்பீக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருக்கு நான் ஓதியிருக்கேன் அப்படின்ட்டு. தெரியாதவங்க இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியம் கொடுத்துருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த துவா தாங்க இது. நம்ம ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை கண்டிப்பாக கேட்டிருப்போம். கேட்காதவங்க இனிமேல் கேளுங்க, கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கேட்டிருக்கேன்ட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ராலிமீன். இந்த துவா தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்மளுடைய துவா, நம்ம பெரிய துவா எவ்வளோ பெரிய துவா ஓதினாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு துவா இருக்குது. நம்ம எப்பவுமே ஓதுகிற துவா ஓதிட்டு இந்த துவாவையும் சேர்த்து ஓதணும். கண்டிப்பாக இந்த துவாவை நம்ம மிஸ் பண்ணாமல் ஓதணும். நம்ம ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கித்தாப்பில் ஒரு பெரிய துவா கொடுத்துருக்காங்க. எல்லா தொழுகைக்கு பிறகு இந்த துவா ஓதலாம், பொதுவான துவான்னு கொடுத்துருக்காங்க. அந்த துவா ஓதுறவங்க இந்த துவாவும் சேர்த்து ஓதலாம். இந்த 2 வரியில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இம்மைக்கு மறுமைக்கான எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தரான். பொருள் பார்த்திங்கன்னா, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை. உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் யாரும் இல்லை. ஆமீன். நீ மிகவும் தூய்மையானவன், நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யா அல்லாஹ், இந்த துவாவை கேட்டு நம்மளோட கஷ்டத்துக்கும் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம எவ்வளோ அநியாயம் செஞ்சுருப்போம். நம்ம பார்த்திங்கன்னா அதுக்காகவும் அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கணும். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. எந்த ஒரு பாவ நிழலுமே அவங்க மேலே படலை. அவ்வளோ அல்லாஹ்க்கு அஞ்சி அவங்க மேலே வகி இறங்கி அவங்களே தௌபா செய்கிறாங்க 100 தடவை. நம்மளாம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை செய்யணும். நமக்கு தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி நம்மளோட கடமைகளை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்போம், நம்மளோட என்ன பண்ணியிருப்போம் நமக்கே தெரியாது கண்டிப்பாக. அதனால் நம்மளும் கண்டிப்பாக தௌபா செஞ்சுக்கோங்க. மறக்காமல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் டெய்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாவும் சேர்த்து ஒதுக்கோங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த 4 தஸ்பீக்கை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை விட சிறந்தது அல்லாஹோட பார்வையில். நம்மளோட கஷ்டம் எங்கெங்கேயோ எதனாலேயோ வருதுன்னு நம்ம நினைப்போம். அது எதனால் வருதுன்னு நினைக்காதீங்க. நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம செய்கிற கடமையை ஒழுங்காக செய்கிறோமா, நம்ம இக்லாஸோடு நம்மளோட தொழுகையை நிறைவேற்றுறோமா, தஸ்பீக்கை ஓதுறோமான்னு மட்டும் நினச்சி ஓதுங்க. இந்த துவாவையும் சேர்த்து ஓதுங்க. 2வது பார்த்திங்கன்னா இந்த தஸ்பீக்கையும் சேர்த்து ஓதுங்க. இந்த தஸ்பீக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த இடத்தை கொடுத்துருக்கான். இந்த தஸ்பீக்கும் நம்ம ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ். தஸ்பீக் எல்லாமே எப்படி இந்த உலகத்தை விட சிறந்ததுன்னு அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அந்தஸ்தை கொடுத்துருக்கானோ அதே போல் இந்த தஸ்பீக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா நம்ம ஏற்கனவே நிறைய பேர் இந்த தஸ்பீக் தெரிஞ்சு ஓதிட்டு இருந்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வீடியோ மூலயமா தெரிய வைக்கிறான்னா அதோட ஒரு பாக்கியம். எனக்கு வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த தஸ்பீக்கு சேர்த்து இன்னையிலேருந்து ஓத ஆரம்பிங்க. சிறந்த ஒரு நாளாக இருக்குது வியாழன்கிழமை.
வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் எப்படி ஒரு சிறந்த நாளாக இருக்கோ அதோட வியாழன்கிழமையும் ஒரு சிறந்த நாளாக தான் அல்லாஹு தாலாவோட பார்வையில் இருக்குது. வியாழன்கிழமை ஒவ்வொரு மகரிப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்ம யாசின் ஓதி நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா யாசின் ஓதக்கூடிய கட்டாயம் ஓதக்கூடியவங்களாக இருக்கும். ஒரு நாளும் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய வாழ்க்கையில் யாசின் வியாழன்கிழமை கண்டிப்பாக ஊதி தான் என்னோட நியத்துக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்கிட்ட சொல்லுவேன். எனக்கு அதுவும் ஹபுல் ஆகிருக்கு. அதேமாதிரியே கண்டிப்பாக நீங்களும் யாசின் ஓதுங்க, இந்த தஸ்பீக்கை ஓதுங்க, இந்த துவாவை கேளுங்க. உங்களோட ஃபர்லான் தொழுகையை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா கொடுப்பான்னு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோடு ஓதுங்க. வாங்க அந்த தஸ்பீக்கை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்புன் அல்லாஹு வ நியமல் வக்கீல். இந்த தஸ்பீக் தாங்க அது அல்லாஹு தாலா விட சிறந்த இடத்த பிடிச்சிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்புன் அல்லாஹு வ நியமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹு வ நியமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹு வ நியமல் வக்கீல். தமிழ் பொருள் பார்த்திங்கன்னா அர்த்தமானது அல்லாஹு நமக்கு போதுமானவன், அல்லாஹு நமக்கு போதுமானவன், மேலும் பொறுப்பேற்பவர்களில் அவன் சிறந்தவன். பொறுப்பை ஏற்றுக்கிறதுல அல்லாஹுவை தவிர வேறு சிறந்தவங்க யாருமே இல்லை. நம்ம ஒரு தாய்மார்கள், நமக்கு எல்லாமே தாய்க்கும் தாய்மானவனாகவும் தாயாகவும் பொறுப்பை ஏற்றுக்கிறது சிறந்தவனாகவும் எல்லாம் அல்லாஹு தாலா தான் இருக்காங்க. அவனை நம்பாமல் இந்த துனியாவில் நம்ம வேறு யார் நம்ப போகிறோம்? இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் ஆன ஒரே பொறுப்பாளி அல்லாஹ் ஒருவனே. அவனை முழுசாக நம்புங்க. இந்த தஸ்பீக்கை ஓதுங்க, இந்த துவாவை கேளுங்க. உங்களுக்கு ஃபர்லான தொழுகையை முடிச்சுட்டு இந்த துவாவை கண்டிப்பாக சேர்த்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாம் அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தருவான். நீங்கள் என்ன துவா கேட்குறீங்களோ அந்த துவா ஹப்லாக்கி தருவான். நானும் இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கிறேன் எல்லாம் அல்லாஹு தாலா கிட்ட. நானும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உலகில் பூமியில் வசிக்கிற ஒவ்வொரு உம்மத்துக்காகவும் நானும் துவா செய்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உம்மத்தும் நம்ம சகோதரிகள் தான் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்களுக்காகவும் கண்டிப்பாக துவா செஞ்சுட்டு நமக்காகவும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எப்படி செய்கிறோமோ, நம்ம சொந்தக்காரங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதேமாரி உலகத்தில் இருக்க உம்மத்துக்கு அனைவருக்காகவும் மறுமையில் இருக்கவங்களுக்காகவும் கபூரில் இருக்கவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம துவா செஞ்சவங்க கடமைப்பட்டிருக்கோம். அதனால் எல்லாருக்கும் கேட்டுட்டதுக்கப்புறம் கடைசியில் தான் நமக்காக கேட்கணும். இவங்க எல்லாருக்கும் கேட்கும்போதே அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இக்லாஸை புரிஞ்சுப்பான், நம்மளோட மனசை அவன் புரிஞ்சுப்பான். அதனால் நம்மளோட துவாவை நம்ம கேட்காமலே அவன் நிறைவேற்றி தருவான். அதனால் நம்ம சகோதரர்களுக்காக நம்ம கேட்குற ஒரு துவா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிறந்த இடத்த குறிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். துவா கேளுங்க, இந்த தஸ்பீயை ஓதுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். உங்கள் நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஓதுனாங்க பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த நண்பர் உங்களுக்கும் வந்து சேரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.